என்ன அது சரிங்க, அப்புறம் பேசிக்குவோம். வணக்கம்மா. வணக்கம். அம்மா, இவங்கெல்லாம் யாரு? வாமா சொல்றேன். விஜயா, உனக்கு 28 வயசாகுது. உன் தம்பி உனக்காக அவங்க கிட்ட பேசி உன்னை பொண்ணு பார்க்க அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கான். வழக்கம் போல தகராறு பண்ணாம உள்ள போய் ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு வாமா. யார கேட்டு இதை ஏற்பாடு? சில விஷயங்களை கேட்டு செய்யணும், சில விஷயங்களை கேட்காம செய்யணும். என் நிலைமை எப்படி சொல்றதுன்னே புரியல. எனக்கு 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 கல்யாணமே வேண்டாம். தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே, இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க. ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையில இல்ல. அதனால என் தங்கையை கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? போய் நமஸ்காரம் பண்ணிக்க. நல்லாருமா. பொண்ணுக்கு 10 பவுன்ல செயின், வைரத்தோடு, வளையல், குடும்பத்துக்கு தேவையான சீர்வரிசை, மாப்பிள்ளைக்கு மோதிரம், செயின், துணிமணிங்க, அதோட 20,000 ரூபாய் பேங்க்ல போடுறோம். ரொம்ப சந்தோஷம். அப்போ கூடிய சீக்கிரம் முகூர்த்த நாள் பார்த்து சொல்லி அனுப்புங்க. நாங்க வரோம் வர்றோம் வர்றோம். அம்மா, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தது சொல்லிட்டிய. நீ சொன்னதெல்லாம் செய்ய பணத்துக்கு எங்க போறது? மறுபடியும் இந்த வீடு அடகு வச்சாலும் அவ்வளவு பணம் வாங்க முடியாது. பாண்டியன் பம்பாயில வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப உன் கல்யாணத்துக்காக மாசம் 2,000 ரூபாய் அனுப்பினா. அதெல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். முடிப்பவன் இத்துடன் மாநில செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 12:50க்கு. வணக்கம். இப்பொழுது சமையல் கலை ஒளிபரப்பு. குமாரி கனகாமுத்து அவர்கள் பிரெஞ்சு முறையில் ஆம்லெட் செய்வது பற்றி விளக்கிச் சொல்வார். இந்த விளக்கத்தை கேட்டு ஆம்லெட் தயாரிப்பவர்கள் சமையலறைக்கு சென்று செய்முறைக்கு தயாராகவும். இதற்கு முட்டை, பச்சை மிளகாய், வெங்காயம், எண்ணெய் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளவும். முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும். அதன் மீது தோசைக்கல்லை வைக்கவும். எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தோசைக்கல் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும். எண்ணெயை ஊற்றவும். 2 முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தரையில் பாயை விரிக்கவும். தரையில் பாயை விரிக்கவும். முட்டைகளை உடைத்து ஊற்றவும். முட்டைகளை உடைத்து ஊற்றவும். பிரெஞ்ச் ஸ்டைல். பச்சை மிளகாயை கையில் எடுத்துக் கொள்ளவும். அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள்.
வாயை அகலமாக திறந்து கொள்ளவும் 2 முறை ஆழ்ந்து மூச்சு விடவும் பச்சை மிளகாயை அப்படியே போடவும் அந்த பச்சை மிளகாயை அப்படியே போடவும் கால்களை சேர்த்து வைத்து நிற்கவும் 2 கைகளையும் தரைக்கு பின்னால் வைத்துக் கொள்ளவும் தரையை நோக்கி முழங்கால் வரை முன்புறம் குனியவும் நிமிரவும் மீண்டும் குனியவும் நிமிரவும் இப்பொழுது சின்ன வெங்காயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள் நறுக்கிய வெங்காயத்தை கையில் எடுத்துக் கொள்ளவும் கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும் இடவலமாக 2 முறை பார்க்கவும் 2 கைகளால் கண்களை அப்படியே தேய்த்துக் கொள்ளவும் நன்றாக தேய்த்துக் கொள்ளவும் நன்றாக தேய்த்துக் கொள்ளவும் தரையில் கால்களை மடக்கி உட்காரவும் வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புறம் போடவும் அதே போல் இடது காலையும் போடவும் மிஸ்டர் பாண்டியன் சமையலையும் யோகாவையும் கலந்து கத்துக்கிட்டீங்க All the best. Bye. பாக்கிறதுக்கு ஒண்ணு பிரமாதமா இருக்குது. அம்மா நல்லா காட்டுமா, பேச நல்லா காட்டு. மாப்பிள்ள பொண்ணு ஏறா இந்த நேரில் பார்த்தா போதும். பாக்குற மாதிரி ஒண்ணுதான் இருந்தது, அதையும் கேட்டுட்டேன். மாங்கல்யம் தந்துஹானேன நமதூதனகேதுனா வந்தே பத்மானுவே ஜீவ சர்வசதம் தீர்க்கமாயுபூதம் தாஸ்யம் வசும்பத்ரலாம் சுதசம்பத்ரம் தீர்க்கமாயுகம். Take your seat. இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒண்ணு நான் மாமாவுக்கு கொடுத்தேன். என்ன ஐடியா? நம்ம இந்த இந்திய ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி, ஜெயபிரதா இவங்க 3 பேருக்கு இங்க இட்டுன்னு வந்து நிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு. பட் மாமா சேட் ரொம்ப காஸ்ட்லியா இருப்பாங்க, மார்க்கெட் போன உடனே நிக்க வைக்கலாம்னு சொன்னாரு. எஸ்பெஷலி திஸ் குயின் இஸ் டிசைன்ட் பை மீ. விஷயத்துக்கு வரலாமா? ஓகே. மாமா வேலை கொடுத்துருவாங்க இல்ல? நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் கொடுக்காம இருப்பாரா? டோன்ட் வரி. கூல் ரைட். குட். பணத்தை சீஸ் பண்ணுங்க. பாண்டியன், there is a problem between police and mama. Between me and myself, stomach problem. கொஞ்சம் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். If you don't mind, thank you. சார், நீங்க எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்? நாங்க ஸ்பெஷல் ஸ்குவாட். நாங்க லைசென்ஸ் வாங்கி தான் இந்த கிளப்பை நடத்திட்டு எங்களுக்கு ரைடு பண்ண சொல்லி உத்தரவு. சார், முதலாளி வந்து பேசிக்கலாம். முதல்ல கோர்ட் வந்து பேச சொல்லுங்க. பணத்தை சீக்கிரடியா. சீக்கிரம் சீக்கிரம். இன்ஸ்பெக்டர், வணக்கம் சார். வணக்கம். எந்த ஸ்டேஷன் சார்? வேப்பேரி. வேப்பேரிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா நாங்க சார்? ஸ்பெஷல் ஸ்குவாட். ஓ, நீங்க ஸ்பெஷல் ஸ்குவாட். எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க சார்? வேலூர். ஓ, வேலூர் ஜெயிலியா சார்? கொஞ்சம் காத்தீங்க. ஆமா, இந்த அடியாள அட்டைங்க சார்? ட்ரெஸ் பார்த்தா தெரியல? தெரியலையா சார்? பாருங்க, ஜிப்பே போட்டு. ஜிப்பு இத பாருங்க. லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல இருக்கு, ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல இருக்கு. எங்க வாடகைக்கு வாங்குனீங்க சார்? என்ன சொல்ல? ட்ரெஸ்ஸும் டம்மி, துப்பாக்கியும் டம்மி. இது பாருங்க, நான் இங்க வேலை கேட்க வந்திருக்கேன். நீங்க உங்க பாட்டுக்கு கிளாஸ் டேபிள் எல்லாம் உடைச்சிட்டா அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்காது. என்ன நான் அடிப்பேன். நீங்க கிளாஸ் டேபிள் இல்லாத இடத்துல போய் விழுங்க. கொஞ்சம் மரியாதை காப்பாத்துங்க. ஹலோ, விக்டோரியா ரெக்ரியேஷன் கிளப்ல இருந்து பேசுறேன்.
டேபிள் 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 கண்ணாடி 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 தலைவா கண்ணாடி உழுக்கூடாது சொல்லிருக்கேல்ல அது மாப்பிள்ள மாமா என்ன நீ நம்ம கிளப்புக்குள்ளே வந்து கேமரா ஆங்கிள் பாக்குற கேமரா ஆங்கிள் பாக்கல மாமா நான் என் ஃப்ரெண்ட் பாண்டியனை கூட்டிட்டு உங்களை பார்க்கலாம்னு வந்தேன் உள்ள டூப்ளிகேட் போலீஸ் வந்துருக்காங்க பாருங்க மாமா எப்படி நம்ம ஆளு வாவ் ஃபேண்டாஸ்டிக் நல்லா அண்ணே எங்க மரத்துக்கு நாங்க போயிடுறோம் போங்க ஆனா இந்த ட்ரெஸ்ல வேண்டாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்து கொடுத்துட்டு போயிடுங்க ஐயோ இதை விட நல்ல ட்ரெஸ் கொடுக்குறேன் நல்ல ட்ரெஸ் கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க வா வந்துட்டேன் பாப்பா மங்களம் பாடியாச்சாப்பா வாங்க 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 நல்ல ட்ரெஸ் வாங்க 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 என்ன இங்க கலாட்டா யார் போன் பண்ணது நான் தான் மேடம் ஓ நீதானா அதான் இங்க கலாட்டா மேடம் கலாட்டா பண்ணது இவர் இல்ல அதோ வரான்ல ரோக்ஸ் அவனுங்க தான் மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த பசங்க தான் போலீஸ் ட்ரெஸ்ல என் கிளப்புக்குள்ள என்ட்ராயி ரெய்ட் பண்றதா சொல்லி கொள்ளடிக்க பார்த்தானுங்க நல்ல வேளை இந்த ஜென்டில்மேன் தான் அவங்க அடி அடி நடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாரு ஸ்பெஷாலிட்டி ஒரு சேர் உடையில ஒரு டேபிள் உடையில ஒரு கண்ணாடி உடையில ரியலி ஃபேண்டாஸ்டிக் மேடம் இவங்களை கூட்டிட்டு போய் காது குத்தி கமல் போட சொல்லுங்க கான்ஸ்டபிள்ஸ் இவங்களை வண்டியில ஏத்துங்க மிஸ்டர் நீங்க ஸ்டேஷனுக்கு ஓ வா அவரையும் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க நீங்க செய்ய வேண்டிய வேலையை அவர் முன்னாலேயே வந்து செஞ்சிருக்கிறாரு யூ ஷுட் அப்ரிஷியேட் ஹிம் நீங்க அப்ரிஷியேட் பண்ணலனா கூட அவரை நான் அப்பாயிண்ட் பண்ண போறேன் My dear gentlemen, from today you are appointed as the chief security of my club. மலா பாண்டியனை போட்டோ எடுக்கணுமே உங்ககிட்ட கேமரா இருக்கா பாக்ஸ் கேமரா இருக்கு அதுல எடுத்தா நல்லா வராதுடி வேற நல்ல கேமரா வேணும் புதுசா வாங்கலாம் இமிடியேட்டா வேணும் ஏக்கா, நீ விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற உன்னை பல கோணங்கள்ல நான் போட்டோ எடுக்க போறேன் மாமா அந்த கேமராவா காமிங்க இது நல்ல கேமராவா என்ன அப்படி கேட்டுட்ட நிக்கான் கேமரா ஜப்பான் தயாரிப்பு விலை மட்டும் 20,000 ரூபாய் நேத்து தான் வாங்கினேன் முதல்ல இன்னும் போட்டோ எடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன் உங்களுக்கு நிஜமா நல்ல போட்டோ எடுக்க தெரியுமா என்ன அப்படி கேட்டுட்டேன் என் திறமைய பத்தி உனக்கு தெரியாது சொல்லிட்டேன் இல்ல மாலாவுக்கு பாண்டியன் போட்டோ வேணுமா மாலாவுக்கு பாண்டியம் போட்டோ வேணுமாமா மாலாவுக்கு பாண்டியம் மேல ஒரு இதுவா ஆமா பாண்டியனை விதவிதமா போட்டோ எடுத்து கொண்டு வாங்க அதெல்லாம் அழகா இருந்தா தான் நீங்க என்ன போட்டோ எடுக்க நான் சம்மதிப்பேன் இப்ப நீ சொன்னது என் தொழிலுக்கே சவால் விடுற மாதிரி எப்படி போட்டோ எடுத்துட்டு வரேன் பார் மாமா 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 நீங்க போட்டோ எடுக்கிறது பாண்டியனுக்கு தெரியக்கூடாது இல்ல மாலா தெரியாம எடுக்கணும்ன்றியா எப்படி பிட்டுறான் பாரு போடி Excuse me, you're looking like Mr. Rajnikant. Really? I'm Susita from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. 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 One more.
Okay. Thank you. Thank you very much. Wow! Superb! Hi, handsome.
பாண்டியா, இனிமே உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. I love you. I always dream about you. I can't live without you. I want you, பாண்டியா. அவளை விதவிதமா போட்டோ எடுக்க சொன்னேன், அவ உன்னை விதவிதமா எடுக்க சொன்னா, கடைசியில அந்த போட்டோவுக்கு அவளை முத்தம் கொடுக்க வச்சிட்டிய பாண்டியா. விநாயகம், என்ன நடந்து நான் சொல்றேன். எல்லாம் தாப்பால வந்தவன. தாப்பாலா? என் பாத்ரூம்க்கு தாப்பால் கிடையாது. ஒரு நாள் கீழே வந்துருச்சு. நான் குளிச்சுட்டு இருந்த ரேகா வந்துட்டா, என்ன பார்த்துட்டா. ரேகா உன்னை பார்த்துட்டாளா? முழுசா பார்த்துட்டாளா? ரேகாவடி எங்கேயோ தொட்டுட்டப்பா. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பாண்டியா, மற்றவங்கெல்லாம் பொம்பளைங்களுக்கு பணத்தை காட்டி, நகையை காட்டி, புடவையை காட்டி பயக்கிறாங்க. நீ தாப்பாலே போடாம பயக்கிட்டியப்பா. இப்ப நான் என்னப்பா பண்றது? நான் சொல்றேன் ரேகாவோட தோழி மாலா இருக்கா, அவளுக்கு நீ பூ கொண்டு போ. வேண்டாம், இந்த மாதிரி ஐடியா கொடுத்து அவளையும் நீயே தட்டிக்கிட்டு போயிடாத. தாப்பால் இல்லாத பாத்ரூமா நானே பாத்துக்கிறேன். விஜயலட்சுமி ஹியோ. அம்மா, நான் சத்யா பேசுறேன். பிரியா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன். நான் ஸ்கூலுக்கு தேடி போனேன், அங்கேயும் காணோம். அக்கா, வாமா. அவர் வரலையா? இல்ல. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அவர் என்ன நல்லா வச்சிருக்காரு. விஜயா, ராணி வந்திருக்கிறதுக்காக மீன் குழம்பு வச்சிருக்கேன். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு சாப்பிடுவாமா? எனக்கு வேண்டாமா. விஜயா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? குழந்தைய காணோம். ரிப்போர்ட் வந்தது, எங்க தேடியும் கிடைக்கல. அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தா குழந்தை கிடைச்சிருமா? யார் குழந்தையோ காணாம போனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? யார் குழந்தையா இருந்தா என்ன, போன போதுன்னு விட்டுட முடியுமா? பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும்? ப்ளீஸ்மா, என்ன தொந்தரப்படுத்தாதீங்க. பிரியா, பிரியா, எங்கம்மா போயிருந்த? உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்ச தெரியுமா? கொஞ்ச நேரம் துடிக்க வச்சுட்டு அம்மாவை. உண்மையை சொல்லிடுறேன். இத்தனை வருஷமா என் மனசுல புதஞ்சுக்கு இருக்கிற ரகசியத்தை சொல்லிடுறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அசோக்ங்கிற சிபிஐ ஆபீசருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவர் ரொம்ப நல்லவர். நானும் அவரும் கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவு செஞ்சோம். அவர்கிட்ட எதிர இழந்த அந்த சமயம் டெல்லியில இருந்து அவருக்கு உத்தரவு வந்தது. எங்கிட்ட கூட என்ன ஏதுன்னு சொல்லாம
கூடிய சீக்கிரம் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அவரு காஷ்மீர் அனுப்பிச்சாங்களோ பஞ்சாப் அனுப்பிச்சாங்களோ அவரை பத்தி ஒரு தகவலும் தெரியல. அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் உத்தியோக விஷயமா பெங்களூர் போறேன்னு போய் சொல்லிட்டு அங்க போய் பிரியாவை பெத்துட்டு வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வேலை கரெக்ட் கொடுத்து வளர்த்த. என்னால நம்ம குடும்பம் மானம் போக கூடாது, 4 பேர் 4 விதமா பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் பெத்த குழந்தைய உங்க எல்லார்கிட்டயும் மறைச்சு என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. பிரியா, நீ எப்படிமா இந்த வீட்டுக்கு வந்த? மாமா தான் கூட்டிட்டு வந்தாங்க. பிரியா உங்க குழந்தைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு நாள் நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறத பார்த்தேன். அம்மா, நீயும் என் கூடவே இருந்துருமா. நான் போலீஸ்காரிமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நான் கூடவே வந்திருக்கேன். சரிம்மா. நீங்க போன பிறகு அந்த ஆயாவை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களையும் உங்க குழந்தையோ ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் குழந்தை காணாம போச்சு அந்த நாடகம் ஆடி இதை இங்க கொண்டு வந்தேன். ஊர்வலமா பேசுறத பத்தி கவலைப்படாது. உங்க மனசுக்குள்ள இருந்த பாரம் போயிடுச்சு இல்ல, அது போதும். வியாதி இல்லாத உடம்பு, வேதனை இல்லாத மனசும் தான் உண்மையான சொத்து. அதுதான் நிறைவான வாழ்க்கை. இனிமே உங்க குழந்தை உங்க கூடவே இருக்கட்டும். பாண்டியா, இனிமே நீ எங்க கூடவே இரு. உன்னை பார்க்க குண்டா கொழு கொழுன்னு ஒரு பொண்ணு அடிக்கடி வருமாமே, அது இங்கே வந்து உன்னை பார்க்கலாம். தனியா அங்க எங்க வாங்க. பாண்டியா வா. மாமா, மாமா. வணக்கம். வணக்கம் மாமா. பாண்டியனை கையோட கூட்டு வர சொன்னேன்ல, கூட்டிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வெளியே நில்லு. பாண்டியா, ஒண்ணு டென்ஷன் ஆகாத. மாமா எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட கொஞ்சம் டீல் பண்ணுவாரு. அது மாதிரி எதனா முக்கியமான விஷயமா இருக்கும். நீ கொஞ்சம் வெளியே இரு, போயிட்டு வந்து சொல்றேன். நில்லு நில்லு, நான் வெளியே போக சொன்னது உன்னை. பாண்டியன், யூ கம் இன். விநாயகா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. மாமா எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட தான் டீல் பண்ணுவாரு. நான் உள்ள போயிட்டு நான் கேட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் வெளியே இரு. ரேகா, ரேகா டார்லிங், மீட் மிஸ்டர் பாண்டியன். இவரத்தான் நம்ம கிளப்புக்கு சீஃப் செக்யூரிட்டியை சேர்த்திருக்கிறேன். போய் காஃபி கொண்டா. கம் ஆன் பாண்டியன். பாண்டியன், என்னாச்சு? தட்டிடுச்சு, தடுக்கிடுச்சு. ஓ, புது படியில போக போக தெரியும். பாண்டியன், உன்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்க போறேன். வேதாரண்யம் பக்கத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரன், என் பார்ட்னர் பரமேஸ்வரன் இருக்கிறார். அவர் பெரிய எக்ஸ்போர்ட்டர். அவர்கிட்ட ஒரு முக்கியமான பொருளை நீ கொண்டு போய் சேர்க்கணும். நான் கொண்டு போய் சேர்த்துறேன் சார். ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப ஜாக்கிரதை. Well, I know you will do it. Wish you all the best. என்ன பாச்சு? தடுமாறிட்டேன் சார். தடுமாறிட்டியா? நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன் சார். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போங்க ப்ளீஸ். நான் மறுபடியும் வீட்டுக்கு போறேன் சார். குழந்தை ஆசையா கொடுக்குது, சாப்பிடுமே. உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன் பாருங்க. பார்த்தா தெரியுது. என்ன பாச்சு? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். ஸ்ட்ராங்கா? என்ன மறுபடியும் தடுமாறிட்டியா? நீ சும்மாரியா? சரி, என்னப்பா கண்ட இடத்துல பூந்து போற?
ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். என்ன நீயும் தடுமாறியா? ஒண்ணுலப்பா. என்ன ஆளாளுக்கு தடுமாறுறீங்க? டேய் மாணிக்கம், நான் தான்டா பெரியசாமி பேசுறேன். ராஜேந்திரன் கிட்ட இருந்து பரமேஸ்வரனுக்கு சரக்கு வருதான். வழக்கமான ஆளுங்க இல்லாம யாரோ ஒருத்தன் புதுசா கொண்டு வரானா. அவனை வழியிலே தட்டி போட்டுட்டு சரக்க தள்ளிட்டு வந்துருங்க. ஜாக்கிரதை. டேய் சின்னசாமி, சரியான நேரத்துல தகவல் கொடுத்தரா. தம்பின்னா தம்பிதான். என்னாச்சு? ஜிப்சி ஊருக்குள்ள வந்தாச்சா? வெரி குட். ஐ ஆம் பிலிப்ஸ், பரமேஸ்வரனுடைய வலது கை. ஐ ஆம் பாண்டியன். வெல் டன். பாண்டியா, வித் லவ் வி. இது என் காதலி குறிச்சது. யாருன்னு கேட்காத. சஸ்பென்ஸ். அவ எனக்கு ஏத்த பொண்ணு. லக்கி. தேங்க்யூ. ரைட் ரைட். ஐயாவை பார்க்கலாமா? அவரை பார்க்கத்தானே வந்திருக்கேன். வாங்க.